சார் ஒரு 10 வருஷமா அவரு ட்ரெஸ்ஸே வாங்கல சார். பாஸ் குடுத்தாலும் அத பக்கத்துல வச்சுக்குவார் சார் அவரோட எக்ஸ்பென்ஸ்க்கு. இப்போ இந்த சட்டை பேண்ட் எப்ப எடுத்தது இப்ப போட்டுருக்குது? ஆக்சுவலி இது எல்லாமே ரொம்ப வருஷமாச்சு சார். நிறைய வாட்டி போட்டாரு சார். இப்போ இது எடுத்து எத்தனை வருஷம் இருக்கும்? சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 இயர்ஸ் இருக்கும். 15 இயர்ஸ் இருக்கும். இதுல ரெண்டு விஷயம் புரியுது. என்னன்னு கேட்டா 15 ஆண்டுகள் துணி உழைக்குதுங்கிறதே ஒரு நல்ல தகவல். ரெண்டாவது, இந்த சட்டை பேண்ட்டை போடுறதுக்காகவே நீங்க எவ்வளவு காலமா டயட்ல இருக்கீங்கன்னு வேற எனக்கு தெரியல. 10 வருஷமா ஏன் ஒண்ணு வாங்காம இருக்கணும்? ஒண்ணு வாங்கிட்டா தான் என்ன? நம்ம என்னாடி இருக்கிறது இப்போதைக்கு சரியா போகுதுங்க. அடுத்து எப்ப ட்ரெஸ் வாங்குறதா இருக்கீங்க? என் பசங்க பையனுக்கு கல்யாணம் ஆகிற பண்ணா ட்ரை பண்றேன் சார். அதுவும் இன்னும் எத்தனை வருஷத்துல கல்யாணம் நடக்கும்? 2 இயர்ஸ்ல பிளான் பண்ணியிருக்கேன் சார். ஓகே, ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்க ஒரு புது ட்ரெஸ் போடுவீங்க. கண்டிப்பா. செலவு ஏகப்பட்ட செலவு ஆயிருக்குங்க. இப்போ பசங்க எஜுகேஷனுக்கு பார்த்தீங்கன்னாலும் இப்போ இந்த 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னாலும் 2 பசங்களுக்கு 35 lakhs ஆயிருக்குங்க. இப்போ இதெல்லாம் பண்ண முடியுதுல்ல ஒரு சார். நிமிஷமா, இதெல்லாம் பண்ண முடியறதுன்னா இதெல்லாத்தையும் குறைக்கணும்ல சார். படிக்கிறதுக்கு செலவு பண்ணுவாரு சார். அதுதான் சொல்றேன். அதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு. ஒருவேளை ஹையர் ஸ்டடீஸ் இவ்வளவு செலவு இல்லாம இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்? நல்லா இருந்திருக்கும். எனக்கு ஒரு 20 லட்ச ரூபாய் 30 லட்ச ரூபாய் மீந்திருக்கும். அதோட இன்னும் கொஞ்சம் இது பண்ணி வீடு கிட்ட வாங்கியிருக்கலாம் சார். ஒருவேளை நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரியான டொனேஷன்லாம் கொடுக்காம படிக்கிற அளவுக்கு நல்லா படிச்சுட்டா அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்? ரொம்ப நல்லா இருந்திருக்கும். சரியோ தப்போ தெரில, ஆனா அம்மா அப்பாக்கெல்லாம் பயங்கரமா கையை மீறி செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க. இந்த செலவுகளை பாலிசி மேக்கர்ஸ் கவனிக்கணும்.